அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் ரீடர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ரொம்பவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற மாதிரியான ஒரு டாபிக். அதாவது கடினமான சூழ்நிலை அல்லது கடினமான மனநிலை, இதிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவக்கூடிய மலர்தீர்வுகள் என்னென்ன? இந்த கடினமான சூழலும் ஒரு கடினமான மனநிலையும் நமக்கு எப்போல்லாம் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சில எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். கடினமான சூழல் அப்படிங்கிறது இந்த ஏதாவது பணத்தை தவற விடுறது, இல்லை தங்கிட்ட இருக்க பொருள்களை தொலைக்கிறது, இல்லை அப்படின்னா எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த நேரத்தில் இருந்து சில உதவிகளோ பண உதவிகளோ ஏதாவது கிடைக்கணும்னு நம்ம நினச்சிட்டு மழை போல் நம்பி இருந்தோம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. பட் அந்த நேரம் அது கிடைக்காம போகிறது, இல்லை ரொம்ப லவ்வபுளான பர்சன்ஸ் நம்ம வாழ்க்கையிலேருந்து நிரந்தரமாக காணாமல் போகிறது. அது இறப்பாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பிரிவாகவும் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கடினமான சூழல். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனோடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்க செஞ்ச வேலையோ இல்லை அவங்க கொடுத்த எமோஷ்னல் சப்போர்ட்டோ. ஸோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் சூழ்நிலையும் ரொம்ப கடினமாக தெரியும், மனநிலையும் ரொம்ப கடினமாக தெரியும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சூழ்நிலையும் மனநிலையும் ஒரு சேர கடினமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன மாதிரியான மலர்தீர்வுகள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சூழலை இலகுவாக கடந்து அடுத்த நிலைக்கு போயிட்டு நம்மளோட சர்வைவலை ஈஸியாக ஆக்கிக்கலாம். அப்படிங்கிறத வச்சு தான் இந்த தீர்வுகள் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மலர்தீர்வு மிமிலஸ். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அது மேக்ஸிமம் நோன் ஃபியர் தான், அன்னோன் ஃபியர் இருக்காது, நோன் ஃபியராக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மிமிலஸ் எடுத்துக்கலாம். இல்லை பயம் ரொம்ப தீவிரமாக இருக்குது, அந்த சூழ்நிலையில் எப்பயுமே என்னோடய இதய துடிப்பு எனக்கே கேட்குற அளவுக்கு படபடன்னு இருக்குது அப்படின்னா ராக்ரோஸ் போயிடலாம். பட் ஒரு மாதிரி பயம் இருக்குது, பட் ஏதோ சமாளிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மிமிலஸ் போங்க. ரொம்ப மார்பிடாக இருக்குது ஃபியர் அப்படின்னா, அதீதமாக இருக்குது பயம் அப்படின்னா ராக்ரோஸ் போய்க்கணும். அடுத்த ரெமெடி வைல்ட் ஓட். பெரும்பாலும் இந்த கடினமான சூழலில் இருக்கும்போது இந்த சூழ்நிலை எல்லாருக்குமே பிடிக்காது. கடினமான சூழ்நிலையோ மனநிலை யாருக்குமே பிடிக்காது. அந்த நேரத்தில் மனம் நினைப்பது என்னென்னா எப்படியாவது இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டுறணும்னு தான் நினைப்பாங்களே தவிர முழுமையாக இதிலேருந்து எப்படி வெளியே வருவதற்கான அந்த பிளான் எக்ஸிக்யூஷன் அந்த இடத்துல தவற விட்டுருவாங்க. ஸோ அந்த நேரம் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிற ரெமெடி வைல்டு ஓட். ஸோ இது எடுக்கும்போது நிறைய, அதாவது இங்கிட்டு அங்கிட்டு போய் முட்டி மோதி வெளியே வர்றதுக்கு பதிலாக எப்படி எதை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளால் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் அவங்களுக்குள்ளே கிடைக்கும். அடுத்த ரெமெடி லார்ஜ். இது விடாமுயற்சியாக இருந்து மென்டலாக அவங்க ஓஞ்சி போய் உட்காராமல் எழுந்து நடக்க வைக்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெமெடி லார்ஜ். இந்த நேரத்தில் லாஸ்ட் ரெமெடி ஸ்டார் ஆஃப் பெத்லெஹம். ஸோ ஸ்டார் ஆஃப் பெத்லெஹம் எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலான்னா, ஒரு விஷயம் நடந்து அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் அதை நம்ம லைஃப்பில் பார்த்துட்ருப்போம். ஸோ இப்போ இந்த ஒரு சூழ்நிலை, கடின சூழல், கடின மனநிலை எப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால தான் இதுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அந்த இன்ஃப்ளூயன்ஸாக இருந்த ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு வரணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அங்கே ஸ்டார் ஆஃப் பெத்லெஹம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். லாஸ்ட் ரெமெடி, அதுக்கு அடுத்த ரெமெடி என்னென்னா ஸ்வீட் செஸ்னட். ஸோ ஸ்வீட் செஸ்னட் இதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னா அப்படியே மென்டலாக அப்படியே ஸ்டக் ஆகி நம்ம நின்றுட்டோம், ஒரு ஷட்டர் மாதிரி அடைச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்வீட் செஸ்னட் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த 5 ரெமெடிஸையும் நீங்கள் ஒரு காம்பினேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்த மாதிரியான கடினம் உங்களுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு ஒரு சூழலும் ஒரு மனநிலையும் ஒரு சேர கடினமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இங்கே மனநிலைங்கிறது உள்ள, சூழலுங்கிறது வெளியே. ஸோ உள்ளும் புறமுமே எனக்கு கடினமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெமெடிஸை எடுக்கலாம். இது உள்ளும் புறவுமாகவே எனக்கு கடினமாக தான் இருக்கான்றதே எனக்கு தெரியலன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் சொல்கிறேன்.
வெளியில் யார் கூடயும் பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல, தனியாக உட்காந்துருந்தாலும் எனக்கு தனியாக இருக்கவும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ எதுவுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா, நம்ம உள்ளேயும் நான் பீஸாக இல்லை, வெளியவும் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட இண்டிகேஷன். அப்போது உள்ளுக்குள்ளேயும் டஃப்பாக தான் இருக்குது, வெளியில் இருக்க சிச்சுவேஷனும் ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதிலிருந்து விடுபட்டு வருவதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.